திருமண நாளன்று 26 ஆண்டுகளுக்கு முன் திருமணத்தின் போது அணிந்திருந்த ஆடைகளை உடுத்திக் கொண்டு தம்பதியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மகாராஷ்டிராவில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறப்பதற்கு முன் தங்களது இறுதிச் சடங்கிற்காக 75,000 ரூபாயை வைத்துவிட்டு சென்றதோடு, நாங்கள் செல்கிறோம், நீங்கள் உங்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் சென்ற பிறகு நீங்கள் அழக்கூடாது என உருக்கமாக வீடியோ வெளியிட்டு உயிரை மாய்த்து கொண்டது இதயத்தையே நொறுங்க வைத்திருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் அருகில் உள்ள மார்டி நகரைச் சேர்ந்தவர் ஜெரில் ஆனி தம்பதியர் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தங்களது திருமண நாளை கொண்டாடியுள்ளார்கள். அப்போது 26 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணத்தின் போது அணிந்திருந்த ஆடைகளையே இருவரும் அணிந்திருந்ததை பார்த்து உறவினர்கள் ஆச்சரியப்பட்டுள்ளனர். மிகவும் மகிழ்ச்சியான முகத்தோடு திருமண நாளை கொண்டாடியவர்கள் இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுப்பார்கள் என்று உறவினர்கள் எதிர்பார்க்கவில்லை. திருமண நாள் முடிந்த மறுநாள் அதிகாலை 5:45 மணிக்கு வீடியோ ஒன்றை பேசி அதனை உறவினர்கள் பார்க்கும்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வைத்துள்ளார்கள். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் அவர்களது உயிரை காப்பாற்ற பதறி அடித்துக் கொண்டு விரைந்துள்ளார்கள். ஆனால் அதற்குள் ஜெரில் ஆனி தம்பதியர் தற்கொலை செய்து கொண்டது உறவினர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தற்கொலை தகவல் அறிந்த காவல்துறை தம்பதியரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் முதலில் ஆனி தற்கொலை செய்துள்ளார். அவரின் உடலை வெள்ளை நிற துணியால் போர்த்தி கட்டிலில் வைத்துவிட்டு மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தி உள்ளார் கணவர் ஜெரில். பிறகு அவரும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இறப்பதற்கு முன் அவர்கள் வாழ்ந்து வந்த வீட்டை யாருக்கு வழங்குவது எனவும் எழுதி வைத்துள்ளார்கள். மேலும் தங்களது இறுதி அஞ்சலி நிகழ்வுக்காக 75,000 ரூபாய் பணத்தையும் விட்டு சென்றது இதயத்தை உருக வைத்திருக்கிறது. மேலும் கைப்பற்றிய கடிதத்தில் தற்கொலைக்கான காரணத்தை குறிப்பிடவில்லை என்றும் கூறப்படுகிறது. தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரித்த போது திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை இல்லை என்ற மன வருத்தத்தில் இருந்துள்ளார்கள். 1 வருடத்துக்கு முன்பு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட ஆணியின் கர்ப்பப்பை நீக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு அவருடைய உடல்நிலை மேலும் மோசமடைய துவங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் கணவர் ஜெரில் அருகில் உள்ள ஹோட்டலில் பார்த்து வந்த வேலையும் பறிபோய்விட்டது. இப்படிப்பட்ட சூழல்தான் தம்பதியர் இப்படி ஒரு முடிவை எடுக்க காரணமாக இருந்திருக்கலாம் என காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் இதுபோன்ற தற்கொலைகளுக்கு உற்றார் உறவினர்களும் சமூகமும் கொடுக்கும் அழுத்தம்தான் காரணம் என்கிறார்கள் உளவியல் வல்லுநர்கள். குறிப்பாக பெண்களுக்குத்தான் அதிக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஒரு பெண் பிறந்துவிட்டாலே அவள் குறிப்பிட்ட நேரத்தில் வயதுக்கு வர வேண்டும் என அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுக்கிறது. திருமணமான உடனே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அழுத்தம் கொடுக்கிறது. இப்படி கொடுக்கப்படும் அழுத்தம்தான் உயிரையே மாய்த்து கொள்ள வைக்கிறது என சுட்டிக்காட்டும் உளவியல் வல்லுநர்கள், குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு பல்வேறு புதிய மருத்துவ முறைகள் வந்துவிட்டன. முறையான மருத்துவர்களை அணுகி சிகிச்சையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டாலே தீர்வு கிடைக்கும் என்றும் சுட்டிக்காட்டுகிறார்கள்.